தெரிந்த ஒரு பாடல். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு 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 என்று சொல்லி இயேசு ராஜாவினுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி சகோதரனோடு கூட இணைந்து பாடப்போகிறோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நாம் மகிமையின் ராஜா. பாடுவோமா? என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர் அவர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்தன் நேசர். இம்மட்டும் இனிமேலும் எந்தன் நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே. என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார். ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார். ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் ஆத்மநேசரே. என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் இயேசு. மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே மீட்பர் இரத்தம் சிந்தி என்னை மீட்டாரே. பாடுவோமா? கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே
என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் இயேசு. மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் உங்களை தேடி வந்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உங்களை அவருக்கு என்று ஹல்லேலூயா உங்களை முன் குறித்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர். ஓ ஹல்லேலூயா, உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் மாத்திரமல்ல, உள்ளங்கைகளிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறவர். அவர் யார்? அவரே இயேசுன்னு சொல்ல போகிறோம். உங்களை தேடி வந்து தெரிந்தெடுத்து முன்னறிந்து முன்குறித்தவர் அவர் இயேசு. கரங்களை உயர்த்தி இயேசு, இயேசு. அவர் இயேசு. அது மாத்திரமல்ல, தேவப்பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவானாம். ஆனால் நீங்களும் நானும் பாவியாக இருந்தபோது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தாரே, சிலுவையிலே ஜீவனை தந்தாரே, கடைசி சொட்டு இரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக ஊற்றி கொடுத்தாரே, அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே உங்களை விலை கொடுத்து வாங்கினாரே. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்ற வார்த்தையின்படியே என் ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் கிரயத்துக்கு கொண்டாரே. அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் எனக்காக இரத்தம் சிந்தி விலையேறப்பட்ட ரட்சிப்பு எனக்கு கொடுத்து என்னை விலை கொடுத்து வாங்கி ஆண்டவரே பாவ சாபங்களை எல்லாம் நீக்கி புது வாழ்வு தந்தவர். கரங்களை உயர்த்தி அவர் இயேசு, இயேசு, இயேசு. மீண்டும் ஒரு முறை அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, தேவப்பிள்ளையே, அவர் சீக்கிரமாகி வரப்போகிறார். ஓ, அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் சீக்கிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் சொன்னார், இதோ வாசற்படி அண்டையிலே நான் வந்து விட்டேன். ஓ ஹல்லேலூயா, வாசற்படி அண்டையில் அவர் வந்து விட்டார். எனவே சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் உங்களை கர்த்தர் அலங்கரித்து கொண்டிருக்கிறாரே. அந்த மணவாளனை பார்த்து எனக்காக மீண்டும் வரப்போகிறவர் இயேசுன்னு சொல்ல போகிறோம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் அவர் இயேசு, இயேசு, இயேசு. ரெண்டு கரங்களையும் தட்டி அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், என் மணவாளனாவனவர். ஓ ஹல்லேலூயா, எனக்காய் சீக்கிரமாய் வரப்போகிறவர் இயேசு, 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 இயேசு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென்.
இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறவர். எப்படி நடத்துகிறாராம்? தேவ பிள்ளையே, ஒளியாய் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை நடத்துகிறவர், தேடி வந்து நம்மை தெரிந்தெடுத்து அவர் அல்லேலூயா முன்குறித்த பாதையிலே நம்மை நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல, பாவமில்லாத தூய வாழ்வு தந்து நம்மை பரிசுத்த பாதையில் நம்மை நடத்துகிறவர். இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் நம்ம நடத்துகிற தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. சொல்லுங்க. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும், சொல்லுங்க, இயேசுநாதா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஐயா. ஆமென். எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர், பாட வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர், பாட வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. பாவம் இல்லா தூய வாழ்வு வாழச் செய்தவரே, இதுவரைக்கும் பாவம் இல்லா இனிமேலும் தூய வாழச் செய்பவர், வாழச் செய்பவரே. பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே. பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த
நேசா உமக்கு நன்றி ஐயா. அப்படி எல்லாரும் எளிமை நிற்போம், எல்லாரும் எளிமை நின்று என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. சொல்லுங்க. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. நன்றி பலி, நன்றி பலி. சொல்லுங்க. நல்லவரே உமக்கு தான் இந்த ஜெப வேளை ஆனந்தமே. என்ன பாவும் திருப்பாதமே. எல்லாரும் உணர்ந்து இந்த ஜெப வேளை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் இந்த ஜெப வேளை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஜெப வேளை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. எனக்குள் நிம்மதி பிறந்ததையா. சொல்லுங்க. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி ராஜா இயேசு ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. ஆமென் ஆமென். கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் இந்த ஜெப வேளை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர், காத்தவரே இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி ராஜா இயேசு ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா இயேசு ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் இந்த ஜெப வேளை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. இந்த ஜெப வேளை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. பாடுங்க எல்லாரும். வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே உம் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா.
நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி, நன்றி பலி. சொல்லுங்க, நல்லவரே உமக்குத்தான். நல்லவர் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, வேளை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இந்த ஜப வேளை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இந்த ஜப வேளை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக நாளைய தினமும் அதற்கு அடுத்த நாளும் அருமையான தேவனுடைய தாசன் ஜவஹர் அவர்கள் நம்முடைய மத்தியில் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்பதற்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். அருமையான தேவனுடைய தாசனை நம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம வரவேற்போமா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அல்லேலூயா. இத்தனை சந்தோஷமாக இருக்கீங்க. காற்றும் மழையும் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவர் பிரசனத்தை விடவே மாட்டோம் அப்படின்னு ஓடி வந்திருக்கீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கனப்படுத்தி எழுதி வைத்து ஆசீர்வதிப்பார், அது சந்தேகமே கிடையாது. லேவி யாத்திராகமத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர சொல்லை பஸ்காவை ஆசரிக்க சொன்ன ஆண்டவர் லேவியராகமத்தில் பலிகளை சொல்கிறாரு. சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, எல்லாத்தையும் சர்வாங்க தகன பலி சொல்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தீங்கன்னா 1 சாமுவேல சொல்கிறாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அங்கே பலி முக்கியம்தான், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் முக்கியம். அப்படியே தள்ளி வந்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுது, பலியை பார்க்கிலும் இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். அதுக்கப்புறம் சுவிசேஷங்களை வந்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவரை அறிந்த அநேகர் அவர் புறப்பட்டு போகிறதை கண்டு அவருக்கு முன்பாக ஓட்டமாய் ஓடி அவர் வரும் முன்னே அவருக்கு முன் அமர்ந்திருந்தார்கள். அங்கே தேவனை அறிகிற அறிவு ஒரு வேகம் பார்க்குது. இன்னும் தள்ளி போனீங்க அப்படின்னு நான் வசனம் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆக இது தேவனை விடாமல் பற்றி கொள்ள வேண்டிய காலம் இது. ஒரு மனுஷன் தேவனை பற்றி கொள்ள தன்னுடைய இதயத்தை திருப்பும் பொழுது உலகத்தை பின்னுக்கு தள்ளுகிறான், கர்த்தரை முன்னுக்கு வைக்கிறான். ஒரு மனுஷன் உலகத்தை தேடி போகும் பொழுது கர்த்தரை பின்னுக்கு தள்ளுகிறான், உலகத்தை முன்னுக்கு வைக்கிறான். வேதம் சொல்லுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை கர்த்தருக்காக இழக்கிறவன் அதை காத்து கொள்ளுவான். நீங்கள் காத்து கொள்ளும்படி வந்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே இந்த நாட்களில் தேவனை அறிகிற அறிவுக்கு அளவே இல்லை. ஆகவே கடற்கரைக்கு போகிறோம், கால் நினச்சிட்டா கடலை பார்த்துட்ட மாதிரி ஆயிருமா? ஆகாது. கடலில் ஆழத்துக்கு போன மாதிரி ஆயிருமா? ஆயிராது. தேவனை அறிகிற அறிவை எவ்வளவு அறிந்தாலும் 1000 தலைமுறைக்கும் அது பத்தவே பத்தாது. ஆகவே இந்த காலங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர வேண்டிய காலங்கள். ஏனென்றால் உலகம் ஒரே மாதிரி இல்லை. உலகம் மாறிக்கொண்டே இருக்குது. உலகத்தின் பிரச்சனைகள் மாறிக்கொண்டே இருக்குது, மனுஷர்கள் மாறிக்கொண்டே இருக்காங்க, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்குது, தலைமுறைகள் மாறிக்கொண்டே இருக்குது, மக்கள் அணுகுகிற காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் அறிகிற அறிவு இல்லாமல் இந்த உலகத்தில் எதிர்நீச்சல் போட முடியாது. ஒரு மனுஷன் கர்த்தரை அறிய 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 தேவனை நெருங்க நெருங்க உலகத்தை ஜெயித்து கொண்டே இருப்பான், உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பான், தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தந்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் வரவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். நிச்சய பாஸ்டர்கள் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை வரும் காரியங்களை செய்வாராக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சூரியன், சூரியனும் சந்திரனும் எதற்கு அடையாளம்? வெளிச்சத்துக்கு அடையாளம், காலங்களுக்கு அடையாளம். ஆனால் இங்கே போட்டிருக்கு, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை அப்படின்னு போட்டு கர்த்தரே. அப்போ இங்கே யாரை குறிக்குது? கர்த்தரை குறிக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் தனக்கு ஒப்பிடுகிறாரு.
எதுக்கு ஒப்பிடுறாரு? அவர் நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள், உன் துக்கம் முடிந்து போகும் சொல்லலை. என்ன போட்டிருக்கு? சில நாட்களாகவே துக்கம், சில வாரங்களாகவே துக்கம், சில மாதங்களாகவே துக்கம். வருஷத்தில் ஆரம்பித்த பிரச்சனை முடியவே இல்லை ஐயா. கர்த்தர் சொல்கிறாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்போ ஆண்டவர் நமக்கு சூரியனாகவும் சந்திரனாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் பொழுது நம்ம துக்க நாட்கள் என்ன செஞ்சிருமா? முடிந்து போகும். ஒருவேளை ரொம்ப நாளாக துக்கத்திலே கடந்து போகிறீங்களா? ஒரு பிரச்சனை உங்களை பல நாட்களாக துக்கத்திலே மூழ்கடிச்சிக்கிட்டே இருக்குதா? நீங்கள் எலும்பி எலும்ப 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 விழுந்துக்கிட்டே இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறாரா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார்னு. எனக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமாக தான் இருக்கிறாரா இல்லையான்னு எப்படியா நான் கண்டுபிடிக்கிறது? அது வந்து சொல்லுங்களேன். அப்படி கேட்குறீங்களா? சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாழியை இறங்கினாலும் நான் பயப்படேன், என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ யார் பயப்படாமல் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? வெளிச்சமாக இருக்கார். யார் பயந்துக்கிட்டே இருக்காங்களோ அங்கே கர்த்தர் நம்ம இல்லை, வெளிச்சமாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு பிரகாசமாக இருக்கிறாரு, ஆண்டவர் நமக்குள்ள ஒரு ஒளியாக இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அடையாளம்? மனுஷனுக்கு பயப்பட மாட்டோம், பிரச்சனைகளுக்கும் பயப்பட மாட்டோம், மனுஷனுடைய அதிகாரத்துக்கு பயப்பட மாட்டோம், அவன் கொடுக்குற தீங்குக்கு நம்ம பயப்பட மாட்டோம். என்மேல் யுத்தம் எழும்பினாலும் நான் பயப்படேன், ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் அஞ்ச மாட்டேன். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறாரு அப்படின்னா பயம் இருக்காது. ஒரு தேவ பிள்ளை பயத்தை மேற்கொள்ள அறிந்திருக்க வேண்டும். பயமானது சாத்தானுடைய வல்லமை, பயமானது சாத்தானுடைய தந்திரம். எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில் வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வேதம் என்ன செய்யலை? அஷூரன்ஸ் கொடுக்கல. ஆனால் அந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற பயத்தை ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை, தேவனை தனக்கு ரட்சிப்பாகவும் மீட்பாகவும் கொண்டிருக்கிற தேவ பிள்ளை மேற்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்களும் நானும் அந்த பயத்தை மேற்கொள்ளலை அப்படின்னா நிச்சயமாக பயம் நம்மை மேற்கொள்ளும். பயத்துக்கு பின்னால் இருக்கிற மனுஷன் நம்மளை மேற்கொள்வான், பயத்துக்கு பின்னால் இருக்கிற யுத்தங்கள் நம்மளை மேற்கொள்ளும், பயத்துக்கு பின்னால் இருக்கிற வியாதி நம்மளை மேற்கொள்ளும். அப்படி என்றால் பிரச்சனையை மேற்கொள்வதற்கு பயத்தை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன நடக்கும்? கடைசி வசனம் சொல்லுது 60-20, உன் துக்க நாட்கள் பயத்தை மேற்கொண்டா. இன்னைக்கோ சில காலங்களாகவோ உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வருகிற ஏதோ ஒரு துக்கம் இருக்குது, அந்த துக்கம் முடிந்து போகும். அப்போ துக்கத்தை முறியடிக்கணும், முடிஞ்சு போக வைக்கணும்னா என்ன செய்யணும்? பயத்தை மேற்கொள்ளணும். வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கான், அவன் துக்க நாட்களில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? முடிய பண்ணிட்டார். அந்த துக்கம் திரும்பி அவன் வாழ்க்கையில் என்ன செய்யலை? வரவே இல்லை. அந்த மனுஷன் யார் பண்ணால்? கிதியோன். அவன் நாட்களில் ஒரு பெரிய துக்கம் இருந்துச்சு. என்ன துக்கம் இருந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியருக்கும் அவங்களுடைய தெய்வங்களுக்கும் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. பயந்துக்கிட்டே இருந்ததுனால ஆண்டவர் பயத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. மீதியானியர்கள் மொத்தமாக வருவாங்க. அவங்களுடைய ஒட்டகத்தினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குமா? வெட்டுக்கிழிகள் அத்தனையாக இருக்குமா. அவங்க எல்லாம் மொத்தமாக வருவாங்க. இவன் கஷ்டப்பட்டு பயிரெல்லாம் விளைய வச்சு எப்படா அறுக்கலான் இருக்கும்போது அவன் மொத்தமாக வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான். ஆடு மாடுகளை பார்த்து வளர்த்தவன் அந்த ஆடு மாடுகளை அவங்க என்ன பண்ணுவாங்க? மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவாங்க. தேசமே வெறுமையாகி காலியாயிடும். ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியாரி நிமித்தம் பல வருஷங்களாக துக்கத்தையே அனுபவிச்சுட்டு வந்தாங்க. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் கிதியோனுக்கு தரிசனம் ஆறாரு. துக்க நாட்களை முடிய பண்ணும்படி மீதியானரை முறியடிக்கிறாரு. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி ஒரு பாவம் செய்வாங்க.
அந்த பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுப்பாரு. அவங்கள ஒருத்தன் எதிரியை மேற்கொள்வான், சத்துருக்கள் மேற்கொள்வாங்க. ஆனால் இந்த இடத்துல கிதியோனுடைய காலத்தில் ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா பயந்தாங்க. அந்த பயமே பாவம் என்பதை அவங்க அறியாததுனால அந்த பயத்து நிமித்தம் மீதியானியர்கள் அவர்களை மேற்கொள்ள வேண்டியதாகிடுச்சு. ஒருவேளை ஒரு தேவ பிள்ளை, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை, கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிற பிள்ளை பயப்படக்கூடாது. நீங்கள் பயந்தீங்கன்னா சாத்தா உங்கள் மேலே ஒரு கயிறை போடுறான்னு அர்த்தம். உடனே இந்த பயத்தை எழுமி நின்று ஆவியில் விரட்டலை அப்படின்னா நீங்கள் நிச்சயமாகவே எதற்காக பயந்தீர்களோ அந்த பயம் உங்களை என்ன செய்யும்? ஷோல்டர்லாம் வலிக்குது. பயந்தீங்கன்னா ஷோல்டர் மேற்கொள்ளும், பயம் மேற்கொள்ளும், வியாதி மேற்கொள்ளும். ஆக ஒரு பணம் கஷ்டம் வந்துச்சு, என்ன பண்ணுவனும்? அப்போ அது மேற்கொள்ளும். ஐயோ எப்படி நான் சமாளிக்க போகிறேனோ, பயம் மேற்கொள்ளும். அப்படி என்றால் எதற்காக பயப்படுறோமோ அந்த பயத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த காரியம் நம்மளை மேற்கொள்ளும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பயத்தை மேற்கொள்ளணும். கிதியோன் எப்படி பயத்தை மேற்கொண்டான்? எப்படி பயத்தை மேற்கொண்டதுனால மீதியானியரை முறியடித்தான்? எப்படி மீதியானியரை முறியடித்த பிறகு அவன் வாழ்க்கையில் அந்த காரியங்கள் தொடர முடியாதபடி கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதியோ, ஒரு பண கஷ்டமோ, ஒரு தொழில் நஷ்டமோ, ஒரு பிரச்சனைகளோ, ஒரு எதிர்கால பயமோ, ஒரு காரியமோ, ஒரு சத்துருவோ உங்கள் வாழ்க்கையில் எப்படி சர்வே பண்ண போகிறோமோ என்ற ஏதோ ஒரு விதத்தில் துக்கம் வந்துக்கிட்டே இருக்கா? இன்றைக்கு கர்த்தர் அதை முடித்து உங்கள் துக்க நாட்டில் முடிய பண்ண போகிறாரு. அந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளும்போது ஆவியில் நமக்கு ஒரு பலனை கர்த்தர் செய்வார், கொடுப்பார். முதல் காரியம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அதற்கு கர்த்தர், எதற்காக கர்த்தர் நீ பயப்படாதே அவனுக்கு சமாதானம் சொல்கிறாரு. இப்போ கிதியோன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிறைந்த நேரத்தில் மீதியானியர்களுக்கு பயந்ததுனால ஆலைக்கு சமீபமாக வந்து கதிரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன பண்ணுறான்? ஓரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். மொத்தத்தையும் கொண்டு போயிடுவானுங்க, கொஞ்சமாவது காப்பாற்றலான்னு என்ன பண்ணுறான்? அவன் ஆலை சமீபமாக கதிர்களை அறுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் வந்து கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் நான் பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் அப்படின்றாரு. உடனே அவன் சொல்கிறான், என்ன பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்க? ஆனால் எங்களுடைய முற்பிதாக்கள்லாம் சொன்ன அடையாளங்கள் எங்கே? கர்த்தர் எங்களோடு இருந்தா இல்லை நடக்கலாமா? இப்படி மீதியர்கள் எல்லாம் பயந்து எடுத்துகிட்டு போவாங்களா? அப்படி சொல்லும்போது அவன் சொல்லுவான், ஆண்டவர் சொல்லுவார் அவன்கிட்ட பார்த்து, இதோ நான் உன் கூட இருக்கிறான்ப்பா, நான் உன்னை அனுப்புகிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாரு. அப்போ அவன் சொல்லுவான், இஸ்ரவேல்லையே என் கோத்திரம் இத்தினோண்டு, அந்த கோத்திரத்தில் என் குடும்பம் ரொம்ப சின்னது, அந்த குடும்பத்தில் நான் யார்? ரொம்ப ரொம்ப சின்னவன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஆண்டவனை பார்த்து சொல்லுவார், நீ உன்னை அனுப்புறது நான் அல்லவா, நான் உன்னோட இருக்கிறேன், நீ மீதி என்ன செய்வ? முறியடிப்பாய் அப்படின்னு சொல்லுவார். ஆக அப்போ அவன் சொல்லுவான், நீங்கள் பேசுகிறது யார்? நீங்கள் தேவன் தானா? கர்த்தர் தூதன் தானா? எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. நான் போய் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பள்ளி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி வேகமாக போய் மாவை பசைஞ்சு அப்பங்களை சுட்டு ஒரு கன்றுக்குட்டி அடித்து ரத்தத்தை வேகமாக வருவான். அப்போ ஆண்டவர் சொல்வார், உன்னுடைய அப்பத்தையும் உன்னுடைய ரத்தத்தையும் பானத்தையும் இந்த கற்பாறை உச்சியில் வை. அவன் வைப்பான். கோயிலினால் தொட்ட உடனே தேவனுடைய பலி அங்கீகரிக்கப்படும். அந்த புகையில் அப்படியே அவர் எழுந்தெள்ளி போவார். இப்போ தான் அவன் பயப்படுவான், ஐயோ நான் கர்த்தரில் பார்த்துருக்கேன் அப்படி பயப்படுவான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உறவு சரியாக இருந்தால் அது சமாதானம். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே உறவு சரியாக இல்லைன்னா பயம். அங்கே சாவதில்லை நீ சொல்கிறாரு, அப்போ சாகிற மாதிரி பயந்துருக்கான், அப்படி தானே? அப்போ நம்ம வாழ்க்கையில் முதலாவது பயத்தை வெளியே அனுப்பணும்னா தேவனோடு நமக்கு சரியான உறவு இருக்க வேண்டும். அந்த உறவு சரியாக இல்லை அப்படின்னா என்ன இருக்காது? பயம் இருக்கும். உறவு சரியாக இல்லைன்னா பயம் இருக்கும். உறவு சரியாக இருந்தால் பயம் இருக்காது. அப்போ ஆண்டவரோட ஒப்புரவாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆண்டவரோட ஒப்புரவாகிறது கஷ்டமான காரியம் கிடையாது. ஆனால் ஒப்புரவாகுதல் இல்லை அப்படின்னா பயம் நம்மளை என்ன செய்யும்?
மேற்கொள்ளும். இளையகுமாரன் தகப்பன் வந்து கேட்குறான், எனக்கு ஆஸ்தியில் பாதியை கொடுங்கன்னு கேட்குறான். அவன் பிரித்து கொடுத்துட்டான். அந்த ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு எங்கே போகிறான்? தூரதேசத்துக்கு போகிறான். அங்கே போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? துன்மார்க்கமாக செலவழித்து போடுறான். அவனோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து செலவழித்து பிடிச்சிடுறான். இப்போ அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான்? ஓடியே போய் ஒரு வேலையை தேடிக்கிறான். என்ன வேலை? பன்றிகளை மேய்க்கிற வேலை. அந்த பன்றியை மேய்க்கும்போது கூட அவனுக்கு வயிறு பசி என்ன பண்ணுது? அவனை பிடிச்சி கிள்ளுது. அப்போ அந்த தவிட்டையாவது சாப்பிட்லான்னு நினைக்கிறான். பன்றிக்கு போடுற தவிட்டில் தனக்கும் கொஞ்சம் பசி ஆற்றிடலான்னு நினைக்கிறான். அந்த தவிட்டை கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணல? அங்கே அனுமதி கிடைக்கல. இப்போ தான் புத்தி தெளிது. ஓ, எங்கள் அப்பா வீட்டில் எல்லா வேலைக்காரங்களும் நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா திருப்தியாக இருக்காங்க, நானோ பசியினால் வாழுகிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுறான்? தகப்பனை தேடி வருகிறான். தகப்பனை தேடி வந்து தகப்பனோட ஒப்புரவாகும் போது தகப்பன் அவனுக்கு ஒரு பெரிய விருந்து அடிக்கிற ஆயத்தம் பண்ணுறாரு. நல்ல ட்ரெஸ்ஸை போடுறாரு, அவனுக்கு பாதரட்சியை போடுறாரு, அவனோட கொண்டாட்டத்தை துவக்கிறாரு. என்றைக்குமே மனம் திரும்பி வருகிற எந்த ஒரு நபரையும் ஆண்டவர் மன துருக்கத்தோடு தான் பார்ப்பாரே ஒழிய, கட்டி பிடித்து கொள்வாரே ஒழிய என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, சரி போ, நீ எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி என்ன பண்ண மாட்டார்? தள்ள மாட்டார். தேவ பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் தேவனோட ஒப்புரவாக வேண்டும். ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்டரையா சொன்னாங்க, நான் என் பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு முடிச்சுப்புள்ளி வைக்க முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு தினந்தோறும் 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 தேவனோடு இருக்கிற உறவை சரிப்படுத்துவதற்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு தனக்குள்ள உறவை சரிப்படுத்தும் பொருட்டு தன்னை ஆராய்ந்து பார்த்து அறிக்கை செய்து பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவனை பார்த்து சொல்வார், சமாதானம், நீ சாவதில்லை, சமாதானம், உனக்கு பயப்படாதேன்னு சொல்வார். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பயம் இருக்குதா? பிரச்சனையை பார்த்து பயம் இருக்கா? பயம் இருக்குது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல தேவனோடு நம்ம என்ன பண்ணல? சரியான ஒப்புரவாகுதலுக்கு வரவில்லை. அனுதினமும் ஆராய்ந்து பார்க்கவில்லை. ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே என்ன வேணும்? தேவனோடு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இளையகுமாரனுக்கு ஒரு கன்றுக்குட்டி ஆயத்தமாக்கப்பட்டிருந்துச்சு, அவனுக்கு விலையுயர்ந்த ட்ரெஸ்ஸு ஆயத்தமாக்கப்பட்டிருந்துச்சு, அவனுக்கு ஒரு நல்ல பாதரட்சியை போட்டு தகப்பன் மகனோடு சேர்ந்து என்ன பண்ணுறாரு? கல்வி கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஒருவேளை பயம் இருந்ததுன்னா முதலாவது செய்ய வேண்டியது, ஆண்டவரே அனுதினமும் உங்களுடைய சமூகத்துக்கு வருவேன், என்னை ஆராய்ந்து பார்ப்பேன், என்னுடைய பாவங்களை குற்றங்களை நான் அறிக்கை செய்வேன், ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு சமாதானத்தாங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவரோட சரியான உறவு இருந்தால் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், அவன் நடந்து போனாலும், அவன் உட்கார்ந்துருந்தாலும், அவன் வேலை செஞ்சாலும், அவன் பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தாலும், பைக்கை ஓட்டிக்கிட்டு இருந்தாலும், காரை ஓட்டிக்கிட்டு இருந்தாலும், எந்த இடத்துலையும் அவனை தொடுவது தேவனுடைய பிரசன்னம் தொடும், தேவனுடைய சமாதானம் தொடும். அவன் தேடி போக வேண்டியதில்லை. அவனுக்கு தேவ பிரசன்னம் தேடி வந்து அவன் நண்பனும் அவனோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருந்தால் பயம் நம்மை மேற்கொள்ளாது. பயத்துக்கு பின்னால் இருக்கிற மனுஷன் மேற்கொள்ள மாட்டான். பயத்துக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனைகள் மேற்கொள்ளாது. பயத்துக்கு பின்னால் இருக்கிற வியாதி மேற்கொள்ளாது. பயத்துக்கு பின்னால் இருக்கிற பயங்கள் நம்மளை மேற்கொள்ளாது. ஆக நம்ம வாழ்க்கையில் அந்த ஒப்புரவாகுதல் தேவை. சீஷர்கள் வந்து இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவங்க என்னென்ன பண்ணல? இயேசு உயிர்த்தெழுதல விசுவாசிக்கலை. தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டார். ஏன் அப்படி நடந்துச்சு? அவங்களுக்கு அவர் உயிர்த்தெழுதல் மேலே நம்பிக்கையே இல்லை. அதனால தான் சொன்னார், தோமாக்க மட்டும் சொல்லலை, 12 பேருக்குமே 11 பேருக்குமே சொன்னார், என் விழாவில் கையை போடுங்க, என் காயங்களை பாருங்கள் என்று தன் கரங்களை நீட்டி காண்பித்தார். ஏன்? அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் காலம் வந்த பொழுது ஆண்டவர்களுக்கு சமாதானம், பயப்படாத பயப்படாதன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். பெந்தைகோஸ்தே நாள் அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது, தேவனுடைய வல்லமை அவர்களை பலமாய் நிரப்பின போது, தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற உணர்வை பரிசுத்தாவினர்களுக்கு கொடுத்த போது, அவர் எழும்பி தைரியமாய் பயப்படாமல் தேவனுடைய உயிர்த்தெழுதல் என்ன பண்ணாங்க? பிரசங்கித்தாங்க. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, என்னோட ஒப்புரவாயிக்கோ, என் மேலே விசுவாசம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார்? நம்மளை உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க வேண்டும். உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் சீஷர்கள் வேறு விதமாக இருந்தாங்க. உயிர்த்தெழுதலுக்கு முன்னால் ஆண்டவர் போய் 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 தன்னோட காட்சியை எவ்வளோ கொடுத்தோம். திபேரியா கடற்கரையில் போய் மீன்களை பிடிக்கிற அனுபவத்திலிருந்து அவருடைய இருதயங்கள் தான் பக்கம் திருப்புவதற்கு அவர் எவ்வளோ முயற்சி செய்தோம். அவங்களுடைய விசுவாசம் பண்ணல, பலப்படலை.
நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆண்டவரோடு விசுவாசம் சரியாக இருந்ததுன்னா பயம் நம்மளை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. ஒரு சம்பவம் நான் சின்ன வாலிப வயசில் கேள்விப்பட்டேன். எப்படின்னா, ஒரு பெரிய ஊழியத்தினுடைய குருசேட் நடந்துக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த குருசேடில் கலந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த குருசேடில் உள்ள அந்த வாலண்டியர்ஸ் கொஞ்சம் 4-5 பேர் அங்கே ஸ்டால் வச்சுருப்பாங்க இல்லையா, கேலண்டர் வச்சுருப்பாங்க, புக்ஸ் வச்சுருப்பாங்க, சீடிஸ் வச்சுருப்பாங்க, மேகசின் வச்சுருப்பாங்க, பலவிதமான காரியங்களை வச்சுருப்பாங்க. அங்கே ஊழியத்துக்கூடிய காரியங்களை ஜனங்கள் வாங்கி கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டாலில் ஒரு 4 வாலண்டியர்ஸ் என்ன பண்ணாங்களாம், உட்காந்துக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போது ஒருத்தட்டுக்காக வர்றவங்களுக்கெல்லாம் அந்த ஜப குறிப்புகளை கொடுக்குறவங்களாம் ஜோம் பண்ணி அனுப்பிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு என்ன பண்ணாங்களாம், ஒருத்தர் வந்தாராம். டேய் ஜபராஜ், என்னடா நீ என்ன இங்கே உட்காந்துருக்க, நீ என்ன மாதிரி குடிகாரன், நீ இங்கே ஸ்டைலாக பேட்ச் வேறு போட்டுக்கிட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி அவரை கேள்வி பண்ணிகிட்டு இருந்தாராம். உடனே அவர் அமைதியாக இருந்தாராம் ஜபராஜ். அடுத்தது, டேய் மணி, என்னடா பண்ணுற, நான் என்கிட்ட இருந்தேன், நீ இப்போ ஏசுநாதர் வேணும்னு போய் ஞானஸ்நானம் எடுத்துட்ட, நீ என்ன சாதாரண ஆளா, நீ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப, நல்லா ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினேன், இப்போ என்ன நீ பேட்செலாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னாராம். அவர் அமைதியாக இருந்தாராம். இன்னொருத்தரை வந்தாராம். இன்னொருத்தரை பார்த்தாராம். பார்த்துட்டு அவரை பற்றி, டேய் என்ன நீ எவ்வளோ வியாதி கொடுத்துருந்த, உனக்கு நீ வியாதியெல்லாம் ஏசு சுகமாயிட்டாருன்னு போனேன், வர வேண்டியதானே என்கிட்ட, திருப்பியும் அங்கேயே உட்காந்துக்கிட்ட, இப்போ பார்த்தாலும் ஆலயம் என்ன போகிற. அவர் அமைதியாக இருந்தாராம். ஐயோ வேணாம், நம்மளே பிரச்சனைகளை மாட்டிக்கிட கூடாது. திருப்பி வாய் திறந்தாராம். ஒரு வாலண்டியர் என்ன பண்ணார், எழுப்பி பைபிளை கையில் எடுத்தாராம். அவனை பக்கத்தில் போனாராம். ஒன்று, சார் போகாதீங்க சார், அது மோசமான ஆவி சார், அவன் இப்படி தான் பண்ணுமா, கழுத்து கடிப்பான் சார், பார்த்து சார், போகாதீங்க சார் வேணாம் சாராம். அவன் பாவியாக இருக்கலாம், இவன் பாவியாக இருக்கலாம், நானும் பாவி தான். ஏன் பாவத்தை சொல்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது, சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. நான் ஏசப்பட்ட எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சமாதானமாக கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு. என்ன குறை சொல்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது, இந்த பிசாசு அதிகாரம் கிடையாது அப்படின்னு நினச்சாராம். நீங்கள் சும்மா இருக்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணாராம், டேய் ராஜா என்னடா வர அப்படின்னாராம். அவர் பேர் ராஜா சிங். அப்போ ராஜா அப்படின்னாராம், ஏசு எனக்கு தெரியும், நான் ஏசுவோடைய பிள்ளை, நீ யார், ஏசுவின் நாமத்தில் புறப்பட்டு போனேன்னு குடுமையை பிடிச்சாராம். ஐயோ 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 ஐயோன்னு கூச்சல் போட்டுக்கிட்டு 1 2 3 4 5 6 மொத்தமாக போயிடுச்சு. பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். ஆண்டவர் உனக்குள்ளே இருந்தால் சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான். ஆண்டவர் உனக்குள்ளே இல்லை அப்படின்னா, ஆண்டவருக்கு உங்களுக்கும் உறவு சரியா இல்லைன்னா பிசாசு மேற்கொள்வான். இன்றைக்கு தேவை, தேவனோடு சரியான உறவு இருந்தால் பயத்தை மேற்கொள்ளலாம். தேவனோடு சரியான உறவு இல்லை அப்படின்னா பயத்தை மேற்கொள்ள முடியாது. சவுல் ராஜா தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக தான் இருந்தான். ஆனால் என்னைக்கு அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலையோ, என்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை நிறைவேற்றலையோ, ஆண்டரை சொல்லிட்டாரு, சவுலை ராஜாவாக்கினு எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அப்போ சாமியார் சொல்கிறாரு, உன்னுடைய கொம்பை தைலத்தில் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஒருவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது என்ன பண்ணாரு, அபிஷேகம் பண்ணாரு. இப்போ தாவீதும் இருக்கிறான், சவுல் இருக்கிறாப்புல. தாவீது கிண்ணறம் வாசித்து கொண்டிருக்கிறான், சவுல் ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ கோலியாத்து வந்து நின்ன உடனேயே அவனுடைய வார்த்தைகளை கேட்டு சவுல் என்ன பண்ணுறான், ஓடுறான். சவுலும் அவன் சேவகரும் அவனுடைய வார்த்தைகளுக்கு அஞ்சி ஓடினார்கள். ஆனால் எந்த தாவீது தேவனோடு உறவு வைத்திருக்கிறானோ, எந்த தாவீது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான், தன்னோடு இருக்கிறதை அறிந்து கொண்டாரோ, அந்த தாவீதுக்கு முன்பு தாவீது யாருக்கு பயப்படல, கோலியாத்துக்கு பயப்படல. 40 நாட்களாக இஸ்ரவேல் இடங்களெல்லாம் துக்கப்படும்படியாய் அப்போ கோலியாத் வந்து நின்று எந்த இஸ்ரவேலின் பாளையத்தை மிரட்டினானோ, எந்த இஸ்ரவேல் சேனையை மிரட்டினானோ, அந்த இஸ்ரவேல் சேனைக்கு முன்பதாக கோலியாத்தை மடங்கடித்து விழுந்தான். துக்க நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் பண்ணாரு, கட்டளையிட்டார். ஆக தேவனோடு உறவு வேண்டும். ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா ராத்திரியெல்லாம் படுக்க முடியலையா, தூக்கமே வர மாட்டேங்கய்யா
அப்போ நான் நினச்சேன், என்ன தலைவலிக்குதா மேடம் உங்களுக்கு சிஸ்டர், என்ன பலவீனங்கள் உங்களை மேற்கொள்ளுதா, ஏன் தூக்க வரலன்றீங்க, கொலுசு சத்தம் கேட்குதுயா, ஐயா திடீர்னு பார்த்தா கருப்பாக ஒரு ரூபம் என்னுடைய ஹாலில் நடந்து போகுதுயா. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் இதுக்கு நான் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவை சரிப்படுத்துங்க, முதல்ல முழங்கால் படியிடுங்க, ரொம்ப நேரம் இன்றைக்கி ஜெபம் பண்ணிங்களா, இன்னைக்கு பைபிள் வாசித்தீங்களா, இன்னைக்கு கர்த்தரை ஆராதிச்சிங்களா, இன்னைக்கு கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரணம் செஞ்சிங்களான்னா, இல்லையா கொஞ்சம் டிவி பார்த்துட்டேன்யா, அது அப்படியே நேரம் போயிடுச்சியா, என்னையா பண்ணுறது, கண்ணு சொக்கி விழுந்துட்டேன்யா. அம்மா நீங்கள் பண்ண வேண்டியது தேவனோட உறவை சரியாக்கி கொள்ளுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசு எழுத்துங்கள், அப்பொழுது உங்களை விட்டு பிசாசு ஓடனா பயமும். முதலாவது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உறவு சரியா இருந்தா என்ன பேரும்? பயம் பெயரும். ரெண்டாவது காரியம் வேதத்தில் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். இப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து தரிசனமானாரு. இப்போ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிச்சிருன்னு சொல்லிட்டாரு. அடுத்த ஸ்டெப்பை சொல்றாரு, பா உன் வீட்டில் ஒரு பலிபீடம் இருக்கு பாரு, அந்த பாகாலுக்கு கட்டின பலிபீடம். ஏன் பாகாலுக்கு கட்டினாங்க பலிபீடம்? பயம். பாகாலுக்கு பயந்து பார்த்தாங்க. இந்த பயத்தை விரட்டுறதுக்கு என்ன வேணும்? பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த பலிபீடத்தை இடித்து தோப்புகளை வெட்டி போட்டு அந்த அந்த பாகாலுடைய சிலையையும் சுட்டரித்து போட்டுட்டு இப்போ நான் பலி செலுத்தின பாரு, இந்த கற்பாறையின் உச்சியில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி உன் ஊரில் இருக்கிற 7 வயதான 2வது களையை எடுத்துகிட்டு வந்து அந்த பலிபீடத்தில் வச்சு பலி செலுத்து அப்படின்றாரு. இது வந்து பயவரம். பைபிளில் போட்டிருக்கு, கிதியோன் அந்த ஊர் மனுஷருக்கும் தன் தகப்பன் குடும்பத்துக்கும் பயப்பட்டபடியினாலே. ஏன் ஊருக்கு பயப்படுறா சரி ஏதோ சொல்லலாம், தன் குடும்பத்துக்குமா பயப்படணும்? ஆனால் கர்த்தர் சொன்னது என்னது? செஞ்சு தான் ஆகணும். அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன் குடும்பத்துக்கும் ஊர் மக்களுக்கும் பயந்தபடியினால பகலில் செய்யாமல் ராத்திரி செய்கிறான். காலையில் யாரும் வெளியே வந்து பார்க்குறாங்க ஊர் மக்கள், என்ன இப்படி இருக்குது, யார் இது இடிச்சது, யார் இது பலிபீடத்தை இடிச்சது, யார் இந்த தோப்பெல்லாம் வெட்டி போட்டது அப்படின்றாங்க. அது யாரும் இல்லை, யோவாசின் மகன் கிதியோன் தான். அவன் வெளியே கொண்டு வாங்க, அவன் சாக வேண்டும் அப்படின்றாங்க. இப்போ தன் தகப்பனுக்கு பயந்த அதே யோவாசு வெளியே வந்து சொல்கிறான், பாகாலுக்கு வழக்காட்டுறீங்க நீங்கள், பாகால் தெய்வம் தானையா, அது தனக்காக தானே வழக்காட்டும், நீங்கள் என்ன வந்து வழக்காட்டுறது? இப்போ கிதியோனுக்கு புதுசாக ஒரு பேர் வச்சாங்க, எருபாகால். சார் சொல்கிறாங்க, எருபாகால்னா பாகாலை மேற்கொண்டவன். ஐயா உங்கள் வாழ்க்கையில் பயத்தை மேற்கொள்ளணும்னா மனுஷரை மேற்கொள்ளுங்க, யாருக்கு பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று சொன்னாரா செய்யுங்க. ஐயா காலையில் ஜெபம்னா ஏதாவது நான் வீட்டில் கெட்டுறான் அப்படி கெடுக்கிறான்னு நினைப்பாங்களா? பயப்படாதீங்க. எந்த தகப்பனுக்கு அவன் பயந்தானோ அந்த தகப்பனுக்கு பயப்படாமல் அந்த செஞ்சான். இப்போ தகப்பனை யாருக்கு ஃபேவராக மாறிட்டாரு? கிதியோனுக்கு ஃபேவராக மாறி ஊர் ஜனங்கள்கிட்ட கிதியோன் பேசலை, தகப்பன் பேசுகிறான். பாகால் தெய்வமானால் பாகால் தனக்காக வழக்காடட்டும், நீங்கள் ஏன் வர்றீங்க என்று சொல்லி அவர்களை துரத்தி அடித்தான். நம்ம வாழ்க்கையில் சொந்தம், ஊர், ஜனங்க, குடும்பம், அவங்க பக்கத்து வீடு, இந்த வீடு, பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் மனுஷனுக்கு பயந்து என்ன பண்ணுறோம்? நம்ம கர்த்தர் சொன்னதை செய்யாமல் விட்டு விடுகிறோம். கர்த்தர் சொன்னதை செய்யாமல் விட பயம் நம்மளை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பயத்தை மேற்கொள்ளணுமா? பயம் நம்மளை மேற்கொள்ளணுமா? பயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு சொன்னதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் வேஸ்ட்டாக சொல்ல மாட்டார், எதையும் சும்மா செய்யட்டும், அவன் சும்மா தானே இருக்கான் ஜவர் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு கட்டளைக்கு பின்னால் தேவனுடைய மகிமையான திட்டம் உண்டு. அப்போ அதை செய்யணும். ஐயோ அது நீ பாருங்கள், சிலர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கஸ்டமர் வந்துட்டா போதும் உடனே என்ன பண்ணிடுவாங்க, அங்கே பாஞ்சிருவாங்க. என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஜெபம் பண்ணி அந்த தொழில் ஸ்தலத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க.
ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. அது எப்படின்னா, கரெக்டாக ஆஃபீஸ் திறப்பார். யார் ஸ்டாஃப் வந்தாலும், யார் பப்ளிக் வெயிட் பண்ணாலும், 10 பேர் வெயிட் பண்ணாலும், 20 பேர் வெயிட் பண்ணாலும் கதவை மூடிட்டு உள்ளே போய் தன்னுடைய எல்லா முழங்கால் போட்டு அவர் ஜெபிப்பதை நான் பார்த்துருக்குறேன். அவர் ஜெபம் பண்ணி முடித்து அவர் செய்ய வேண்டிய ஜெபத்தை கரெக்டாக பண்ணுவார். இப்படிலாம் செய்யணும்னா ரத்தெல்லாம் தெளித்து தேவனுடைய கிருபையை கேட்டு, தியானத்தை கேட்டு, தயவை கேட்டு, ஆசீர்வாதத்தை கேட்டு தன்னை தாழ்த்தி ஜெபித்து முடிச்சிட்டுது. அப்புறம் தான் கதவு திறந்து கஸ்டமர்லாம் உள்ளே விடுவார். நீங்கள் பாருங்கள், கர்த்தர் அவரை அபரீதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சொல்லுவார், ஒரு நாள் உங்கள் ஒய்ஃப் வருவாங்க, சில நேரம் வந்தால் கூட நெல் இல்லைன்னா உள்ளே வந்துடுவோம்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொழில் ஸ்தலத்தை கர்த்தருடைய கரங்களில் கிருபைக்கு ஒப்பு கொடுத்தே துவக்குவார். அவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மனுஷனுக்கு பயப்படல, ஐயோ இவங்க பக்கத்து கடைக்கு போயிடுவாங்களோ, இவங்க எய்த்து உள்ள ஆஃபீஸ் போயிடுவாங்களோ, ஐயோ லேட் ஆச்சுன்னு நினைப்பாங்களோ, அதில் சிலர் வந்து ஏசு பிடிக்காமல் இருப்பாங்க, அவங்க திரும்பி போயிடுவாங்களோ. நோ ஃபியர். மனுஷனுக்கு பயப்படுறப்ப என்றைக்குமே உன்னை மிரட்டும். ஆனால் கர்த்தர் பயப்படுறப்ப உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும். அவனுக்கு முன்னால் நீ உயர்ந்து கொண்டு தான் இருப்பாயே ஒழிய தாழ்ந்து போக மாட்டாய். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் மனுஷனுக்கு பயந்து கொண்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. ராகாபுடைய வாழ்க்கையில் ராகாப் எரிகோ மதில் மேலே குடியிருந்தா. ஆனால் ராஜா என்ன பண்ணிட்டான், கண்டுபிடிச்சிட்டான். 2 எபிரேய மனுஷர்கள் வேவுக்காரர்களாக உள்ளே வந்து ராகா வீட்டுக்குள்ளே போனதை எவனோ நியூஸ் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே ராஜா என்ன பண்ணான், உடனே ஆள் அனுப்பிட்டான். இப்போ ராகா வீட்டை கதவு தட்டுறாங்க. தட்டி 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க எபிரேய மனுஷர் ஓன்ட்ட வந்திருக்காங்க, வெளியே கொண்டு வா அப்படின்றான். அவள் சொல்கிறா, வந்தது உண்மைதான், ஆனால் வெளியே புறப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறா. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் தேடுங்கன்றான். கொஞ்சம் ஐயோ நம்ம சொல்கிறோமே, இல்லையே வெளியே போய் நாங்கள் பார்த்தோமே, உள்ளே வர நாங்கள் தேடி பார்க்குறோம்ப்பா அப்படின்ட்டானாகும் தலை துண்டாயிரும். ராஜாட்ட போய் நாங்கள் சொல்கிறோம், நீ மறைச்சி வச்சு சொல்கிறியாங்களே அப்படி சொல்லிட்டானா ஆயிரும். அவன் ராஜாவுக்கும் பயப்படலை, அவன் அதிகாரத்துக்கும் பயப்படலை, வந்த மனுஷனுக்கும் பயப்படலை. உள்ளே வந்த தேவ பிள்ளைகளுக்காக பயந்து அவளை துணிகரமா தைரியமா ஒழித்து வைத்தாள். வேதம் சொல்லுது, வாசலை அடைத்தா. அவங்க புறப்பட்டு போனாங்க, தேடியே போயிட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு யாருக்கு பயப்படுறீங்க? கர்த்தருக்கு மட்டுமே பயப்படுங்க. அப்படின்னா மனுஷனை குறித்த காரியங்களில் மேற்கொள்ள முடியும். மனுஷனுடைய அதிகாரம் இருக்குங்க, அவன் கையில் வல்லம் இருக்குங்க, சட்டம் அவன் கையில் இருக்குங்க, அவன் எல்லாத்தையும் எதை வேணால் செய்வாங்க, எப்படி வேணால் செய்வாங்க. அதுக்கு மேலே கர்த்தர் இருக்கிறார். என்னாலே ராஜாக்களும் அதிகாரிகளும் பிரபுக்களும் ஆளுகை செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் உலகத்தில் உண்டாயிருக்கிற எல்லா வல்லமைக்கும் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் ரூலர்ஸ்க்கும் மேலே யார் இருக்கிறா? தேவனாய கர்த்தர் இருக்கிறாரு. அதை நாம் நம்பிக்கை வைப்போம் என்றால் யாருக்கு பயப்பட மாட்டோம்? மனுஷனுக்கு பயப்பட மாட்டோம். ராகாப் சிவப்பு கைச்சை அவன் கெட்டி வைக்கிறா. எல்லாரும் கேட்டிருப்பாங்க, என்ன ராகாப் இது அடிக்க போகிறாங்க, அந்த இஸ்ரவேலினுடைய இராணுவம் வரப்போம், சேனை வரப்போகுது, இது இடிஞ்சு விழப்போகுது, எல்லோரும் என்ன மாதிரியே கட்டி வைங்க, அவங்களை பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ராகாப் கீழ்ப்படிந்து கீழ்ப்படியாதவர்களுடைய சேதமாகாதிருந்தாள். நம்ம வாழ்க்கையில் எனக்கு எப்படி இருக்கிறோம்? ஏதாவது ஒரு காரியத்தை யாராவது நினைப்பாங்களோ, ஏதாவது நினச்சிருவாங்களோ, யாராவது சொல்லிடுவாங்களோ, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, ஐயோ வேணாங்க, நம்ம பயப்படுற பக்தி நமக்குள்ளே இருக்கட்டுங்க, நம்ம விசுவாசம் நமக்குள்ளே இருக்கட்டுங்க, அவங்களாம் சொல்ல வேண்டாங்க, ஏதாவது வேலை வேறுமா? பயப்படாத. கிதியோன் தைரியமாக போய் என்ன பண்ணான், அதை வெட்டி சாச்சான், பலிபீடங்களை அடித்து போட்டான். வேதம் சொல்லுது, மோசே மூலமாக கர்த்தர் பிரமாணம் சொல்லும்பொழுது, நீ போய் சேரும் தேசத்தை சுதந்தரிக்கும் போது அங்கே இருக்கிற விக்கிரகங்களை சுட்டரித்து பலிபீடங்களை இடித்து தோப்புகளை வெட்டி போடு. அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஐயா சான்ஸே இல்லை. ஓன் வீட்டில், ஓன் குடியிருப்பில், ஓன் ஸ்ட்ரீட்டில், ஓன் ஏரியாவில் நீ சமாதானமாக குடியிருக்கணும்னா அங்கே இருக்கிற விக்கிரகத்தை சுட்டரித்து பலிபீடங்களை அடித்து தோப்பை வெட்டி போட்டு தான் ஆகணும். எப்படிங்க செய்கிறது? வார்த்தையிலே செய்யுங்க. கர்த்தவங்க பட்சத்தில் இருப்பார். அதைத்தான் அப்படி செய்து தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, தேசங்களை சுதந்திரிச்சாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு அதை என்ன பண்ணுறோம், செய்யாமல் விட்டுறோம். அதை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது. ஒரு பிராமணர்கள் தெரியும், ஆண்டவர் அறியாத அந்த பிராமணர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தார்.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மிக முக்கியமான அலுவலகத்தில் முக்கியமான அதிகாரியாக பயணமையாற்றினார். அவருக்கு ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 4 பெண் மக்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 4 பெண் மக்கள் இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்ட அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருபையில் வளர்ந்தார். நல்லா பைபிளத்தை படித்தார். போதிக்கும் வரத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தாரு. ஆகவே அவர் இருந்த திருச்சபையிலையும் அருகாமையில் திருச்சபையிலையும் போய் தன் சாட்சியை மட்டும் இல்லை, வேத வசனத்தையும் அழகாக பகுத்தறிந்து போதிக்க ஆரம்பித்தார். ஞானத்தை போதிக்க வசனத்தை அவர் கொடுத்து கர்த்தர் அபிஷேகித்திருந்தார். அப்படிப்பட்ட காலங்களில் திடீர்னு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ வேலையை விட்டுட்டு என்னை ஊழியத்தை செய்யினார். இப்போ சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னப்பா நீ இது வரைக்கும் பண்ணது ஓகே தான்ப்பா, அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நாங்கள், அதெல்லாம் விசுவாசம் பயங்கரமாக இருந்துச்சு, உன் வியாதியில் கர்த்தர் சோகத்தை கொடுத்தாரு, நீ கர்த்தரை பிடிச்சிக்கிட்ட, ஆனால் ஓகேப்பா உன் பிள்ளைங்களும் நல்லா தான் இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, எப்படியோ ரைட் தான், வேலையை விட்டுறாதப்பா, 4 பிள்ளை 4 பார்த்துக்கோ நாங்கள் யாரையும் பார்க்க மாட்டேன், யெகோவாயிரே பார்த்து கொள்வார். துணிஞ்சு வேலையை சாக்ரிஃபைஸ் பண்ணார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், அவரை பலப்படுத்தினார். கிழக்கே போனார், மேற்க போனார், வடக்க போனார், தெற்க போனார், அநேக தேசங்களுக்கு போனார், அநேக திருச்சபைகளுக்கு போனார். கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டே வந்தார். அநேக ஆயிரங்களை எழுப்பி விட்டார். தேவனுடைய வார்த்தையை அது வரைக்கும் பிரசங்கிக்காத விதத்தில் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க ஃப்ரெண்டு அவங்களுடைய ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்தார். என்னப்பா எப்படிப்பா இருக்காங்க பிள்ளைங்க? 4 பேர் அமெரிக்காவில் இருக்காங்க, 4 பேர் வீடோடு இருக்காங்க, 4 பேர் பென்ஸோடு இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். ஐயா, கர்த்தர் உங்களுக்கு தெய்வமானால் மனுஷனுக்கு பயப்படுற பயத்தை புறக்கணித்து தள்ளுங்க. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்ததுன்னா மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. கிதியோன் அதைத்தான் செஞ்சான். மோசேயுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பார்வோனுக்கிட்ட போகிறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தான். அவன் மோசே சொன்னார், என்னப்பா பயப்படுற? மோசேக்கிட்ட போன மோசே பார்த்து பார்வோன் தடா புடாமனோ கச்சனோ நான் வாயோட இருப்பேன்ட்டார். அந்த வாயிலேயே ஈத்தனை பண்ணான், ஆட்டி படைச்சான், சொன்னதெல்லாம் செஞ்சான், சொன்னதெல்லாம் நடந்துச்சு. இந்த மனுஷனு இப்படியே விட்டிங்கன்னா எகிப்து அழிந்து போகிறது தெரியலையா? ஜனங்களாம் போய் பார்வனை கேட்குறாங்க, இந்த மனுஷன் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பயமாக இருக்கான், இவனை விட்டிங்கன்னா இன்னும் எகிப்து அழிஞ்சு போகும், இவனை விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அனுப்புங்க போகல அப்படின்ட்டான். போயிட்டாங்க. டிஃபீட் த ஃபியர் ஆஃப் மென். உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், குடும்பங்கள், உறவுகளுக்கு பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க, இந்து மதத்துலேருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் போகும்போதெல்லாம் நீ அமாவாசைக்கு வா, நீ பௌர்ணமிக்கு வா, நீ தீபாவளிக்கு வா, அதுக்கு வான்னு கூப்பிட்டு விருந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தர் நாள் அவங்க பாஸ்டர்லாம் சொல்லிட்டாரு, நோ, நீ போகிறதா இருந்தால் மற்ற நாளில் போய்க்கோ, அங்கே அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்ட்டார். கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா, அந்த சகோதரியுடைய சகோதரனும் இந்த சகோதரியுடைய சித்தப்பாவும் குடித்து வெறிச்சு அந்த போதையில் ட்ராக்கை கிராஸ் பண்ணியிருக்காங்க, டிரைவர் ட்ராக்கை. ட்ரெயின் அடித்து 2 பேரும் என்ன பண்ணிச்சு, தூக்கி வீசிருச்சு. இப்போ காரியம் நடக்குது. நம்ம வந்திருக்காங்க, இந்த பாரு இது சாவு, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, என்ன பண்ணு கும்பிட்டுக்கோ. நாங்கள் சான்ஸே கிடையாதுன்ட்டு. கர்த்தர் எனக்கு தேவன், இந்த மாம்சத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சார். ரொம்ப சின்ன வேலை, வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தான். 4 வீட்டில் வேலை செஞ்சான், ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டார். ஆனால் உழைப்பை பார்த்து அந்த வீட்டாரே அவங்கள கனப்படுத்தி பிள்ளைகளை காலேஜில் படிக்க வச்சு ஃபீஸ் கட்டி, இந்த பிள்ளைங்க இன்றைக்கி எப்படி இருக்காங்க தெரியுமா? அவங்க 2 பேரும் உயர்ந்த இடத்துல இருக்காங்க. மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. 3வது காரியம் வேதத்தில் கிதியோன் என்ன காரியத்தை பார்ப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆசேர் மனுஷர் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்போ கிதியோன் என்ன பண்றான்னா, போய் தைரியம் வந்துருச்சு அவனுக்கு, எல்லாரையும் கூப்பிடுறான். 32,000 பேர் மொத்தம். அங்கே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு யுத்தத்துக்கு கிளம்புறான். இப்போ கர்த்தர் சொல்றாரு, இது பெரிய கூட்டம், இது என்னது பெரிய கூட்டம், இந்த கூட்டத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, நீ மேற்கொள்ள முடியாது. அதனால் நீ என்ன பண்ண அப்படின்னா, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போக கடவன்.
நீங்கள் வீட்டில் வாசித்தா கூட தெரியும், நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். பயமும் திகிலுள்ளவன் திரும்பியும் போக கடவன். எத்தனை பேர் போனாங்கன்னா 22,000 பேர் போயிடுச்சு. மீதி எவ்வளோ பேர் இருக்காங்க? 10,000 பேர். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு கிதியோன்ட்ட, இந்த 10,000ம் ஜாஸ்தி தான்ப்பா, நீ என்ன பண்ணுற, இவங்க எல்லாரையும் தண்ணி குடிக்க சொல்லு அப்படின்றாரு. தண்ணி குடிக்கும்போது நக்கி குடித்த 300 பேரை தனியாக பிரிச்சுட்டான். முழங்கால் ஊன்றி குடித்தவங்கள தனியாக பிரிச்சுட்டான். 9,700 பேர் திரும்பி போயாச்சு. இப்போ வெறும் 300 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க எப்படி அந்த கிதியோன் மீதியான் எப்படி இருக்காங்கன்னா, மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரும் கடற்கரை மணலை போல ஏராளமாக இருக்காங்க. பழைய பயத்தை திருப்பி அனுப்பு. இவங்கெல்லாம் ஏன் பயந்தாங்க தெரியுமா? ஏற்கனவே மீதியான்கள் போட்டு மீச்ச மிதியில் பயம் என்ன செய்யலை, இவங்களை விட்டு போகல. மீதியானிட்டியா சண்டையா, ஐயோ. ஆனாலும் வந்து நின்னாங்க. யாரை மாதிரி? ரொம்ப நல்லவங்கள மாதிரி வந்து நின்னாங்க. ஆனால் ஆண்டவர் உள்ள பயத்தை கண்டுபிடிச்சாரு, திருப்பி அனுப்பியிருப்பானார். எல்லாம் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் யுத்தம் பண்ணுவோம் கர்த்தருக்காக சொன்னோன்னா இவனாது இல்லை. என்ன பண்ணாங்க? திரும்பி போங்கன்னு சொன்னது தான், ஓடியே போயாச்சு, தலை திருக்கி ஓடியாச்சு. அப்பவும் மீதி ஒரு 10,000 இருந்துச்சு, அதுக்கும் ஒரு கமாண்ட் கொடுத்தாரு ஆண்டவர். அதுவும் ஒரு 9,700 பேர் போயாச்சு. வெறும் 300 பேர். ஏன் தெரியுமா? இவனுக்குள்ள பழைய பயம் இருக்குது. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பயம் இருக்கும். பயம் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பயம் பாவம்தான். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தர் சொல்கிறாரு, டேய் மாமியார் பயம், மருமக பயம், அதிகாரம் பயம், ஆஃபீஸ் பயம், வியாதி பயம், கடன் பயம், பண தேவை பயம். பக்கத்தில் சொன்னார், யோ எல்லா பயமும் பயம்தான்யா. பயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது பயம்தான். பயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது பாவம்தான். நெகேமியா சொல்வார், நாங்கள் பயந்து பாவம் கட்டி கொள்ளாதபடிக்கு நாங்கள் என்ன பண்ணோம், ஜாக்கிரதையாக தான் சொல்வார். ஆக இந்த பயம் பழைய பயம். சிலருக்கு பாருங்கள், பழைய பயம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயம் உங்களை என்ன பண்ண விடாது? யுத்தம் பண்ண விடாது. அந்த பழைய பயம் என்ன பண்ண விடாது? முன்னேறி போக விடாது. அந்த பழைய பயம் என்ன பண்ண விடாது? கர்த்தர் கூட இருப்பதை விசுவாசிக்க விடாது. சின்ன ஒரு வியாதி வந்தால் பழைய வியாதி நினச்சிருவாங்க. சின்ன பிரச்சனை வந்தால் பழைய பிரச்சனை நினச்சிருவாங்க. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினச்சிருவாங்க. ஒரு சின்ன இழப்பு நஷ்டம் வந்ததுன்னா பழைய பெரிய நஷ்டத்தை நினச்சிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயத்தை மேற்கொண்டு தான் ஆகணும். இந்த 300 பேருக்குள்ள பயம் இல்லை, கர்த்தர் கூட இருந்தார். இப்போ கர்த்தரின் பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசித்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க அந்த கிதியோனுடைய பட்டயம் சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறாங்க? அந்த யுத்த காலத்துக்கு போகிறாங்க. அவங்க எக்காலங்களை ஊதி பானைகளை உடைச்சி தீவெடி தூக்குனாங்க. வேதம் சொல்லுது, ஒரு பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக கர்த்தர் மாற்றினார். எல்லாரும் அடித்து பிறண்டு ஓடுறாங்க. அவர்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிதியோனுக்கு தைரியம் கொடுத்தார். 300 பேர் தானே சாமி இருக்காங்க, எப்படி சாமின்னு யார் பயப்படல? கிதியோன் பயப்படலை. கர்த்தர் கூட இருந்தால் விசுவாசம் இருக்கும். விசுவாசம் கூட இருந்தால் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல யாரை முறியடிச்சாங்க? கடற்கரை மணல் அத்தனையான முறியடிச்சாங்க. ஒரு கோலியாத்து தாங்க, இங்கே படையே 5 ஓடுது. ஆனால் தாவீது என்ன பண்ணா? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். ஒரே கல், முடிஞ்சிச்சு. நமக்குள்ள பழைய பயத்தை விடக்கூடாது. பழைய பிரச்சனைக்குரியதை நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா, அப்பால் இப்போ சாத்தானே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் பயத்தை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குற காரியம் கர்த்தர் கூட இருப்பதை நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தா எந்த ஒரு மலையையும் பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளி கொண்டு போக சொன்னால் அப்படியே ஆகும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் அப்படிப்பட்ட காரியம்தான். ஆண்டவர் சீஷர்களோட தன்னுடைய ஊழியனை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு முறை வாங்க அக்கறைக்கு போவோம் அப்படின்னாரு. உடனே எல்லாரும் படகுல என்ன பண்ணாங்க? ஏறினாங்க. ஏசுவானோட ஏறி உட்காந்துச்சாரு. படகு போய்கிட்டே இருக்கும்போது ஏசுவான் என்ன பண்ணார்? நல்லா நித்திரையாய் தூங்கிக்கிட்டே இருந்தார். இப்போ கடலில் ஒரு காற்று உண்டாகுது. உண்டாகி என்ன பண்ணுது? பலமாக மோதுது.
உடனே இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஓடிய போய் ஐயரே ஐயரேன்னு எழுப்புறாங்க. மடிந்து போகிறோம் ரட்சியுன்றாங்க. மடிந்து போகிறோம்னு சொல்கிறது தப்பு. ஆண்டவர் ரட்சின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எளிமின்னு காற்று அதட்டுறாரு, அது அமர்ந்து போச்சு. உடனே இவர் யாரோ அப்படின்றாங்க. ஏசுவனர் கேட்குறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? முதல்ல சொல்லக்கூடாதா? அப்படி சொன்னாரா? இல்லை. காற்று அடித்தது உண்மைதான், புயல் அடித்தது உண்மைதான், மழை அடித்தது உண்மைதான். ஒரு இடத்துல போட்டிருக்கு படகு தண்ணீரினால் நிரம்பினதுனே போட்டிருக்கு. ஆனாலும் அவர் கீழ்த்தட்ட தூங்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போதும் ஏசுவனர் எளிமை கேட்டாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அப்போ என்ன அர்த்தம்? எப்படி நடந்ததோ அப்படி பயப்பட்டார்கள். காய்ச்சல் அடிக்குது, ஃப்ளூ ஜுரமாக இருக்குமோ, காய்ச்சல் அடிக்குது, 3 நாளாக விட மாட்டேங்குது, ஏதோ மர்ம காய்ச்சல்ன்றாங்களே, அப்படியா? உடனே பக்கத்தில் ஆஃபீஸ் போயிருப்பீங்க, அங்கே ஒருத்தர், ஐயோ அந்த வீட்டு பிள்ளை அந்த பையன் ஐயோ ரொம்ப சீரியஸ் ஐசியூவில் இருக்கான், ஐயோ நம்ம பிள்ளை சீரியஸாக இருக்குமோ. என்னங்க, நீங்கள் வேற அவங்க வேற, நீங்கள் வேற அவங்க வேற. உங்களோடு இருப்பது யாரு? நம்முடைய தேவனாய கர்த்தர் தானே. அவர்களோடு இருக்குது மாம்சபயம். இந்த வார்த்தையின் மேல் எசேக்கியா சொல்லும்போது ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிச்சாங்க. என்றைக்குமே மற்றவங்க மாதிரியே பார்க்கக்கூடாது. நம்ம வேற. கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் அவர்கள் மத்தியிலே உலாகி அவர்கள் தேவனாகி இருப்பேன். சரி, இந்த சம்பவம் முடிஞ்சிச்சு. இல்லை, இந்த சம்பவம் முடிஞ்சிச்சு. ஸோ அக்கறை போய் சேர்ந்துருவாங்க, அங்கே ஊழியர்களை செய்வாங்க. இப்போ அடுத்தது 5-2 நினைக்கிறேன். அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்தோடனே சீஷர்களை அவசரப்படுத்துவார், அக்கறைக்கு போங்கன்னு. இப்போ சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் நீங்கள் வாங்க அப்படின்னு கேட்கல, நாங்கள் போகிறோன்னு போயிடுவாங்க. போட்டு எடுத்தாங்க, உட்காந்தாங்க, சருன்னு போகிறாங்க. இப்போ ஏசுவனர் மலையை மேலே ஏறிட்டார். ஏறி தனித்திருந்தார், தோமிட்டு இருந்திருப்பார். இப்போ இவங்கெல்லாம் சாயங்காலம் கிளம்பி போகிறாங்க. நடுராத்திரியில் என்ன பண்ணிச்சு, படகு நடுக்கடலில் போயிடுச்சு. இப்போ பயங்கரமாக காற்று அடிக்குது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, தண்டு வலிக்கிறாங்க. ஆனால் போட்டு முன்னேற மாதிரி தெரியல, அங்கே தான் நிற்குது. இல்லைன்னா 10 பின்னாடி வந்திருக்கோம். ரொம்ப போராடுறாங்க. ஏசுவானவர் ஆவியில் அதை பார்த்து என்ன பண்ணுறாரு, வேகமாக கடல் மேல் நடந்து வந்து அப்படியே சைடில் போகிறாரு. உடனே ஆவேசம் கத்துறாங்க. ஏன் தெரியுமா நடந்துச்சு? இவங்க தனியாக போகும்போது யாரும் சொல்லிப்பான்ட்டே, போன முறையே ஏசு கூட வரும்போது காற்றடிச்சதுடா, இப்போ ஏசு வேறு கூட இல்லை, இப்போ காற்றடிச்சா என்ன பண்ணுறது? அவன் பேசியிருப்பான். உடனே காற்றடிச்சாவா? ஆமாம் ஞாபகம் இருக்குது, காற்றடிச்சுது, நான் மழைலாம் கூட தண்ணியெல்லாம் நடந்துச்சு, ஏசு வேறு இல்லையா, என்ன செய்வோம்? அப்போவே காற்று உண்டாயிருக்கும். காற்று என்ன பண்ணியிருக்கோம், போராடி இருக்கும். காற்று மேற்கொண்டிருக்கும். தள்ளு நொடிக்கிறது என்ன, நான் மாற்றி நீ மாற்றின்னு போட்டு பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒன்றும் பண்ணலை. ஏசு வர்றாரு, என்ன சொல்கிறாங்க, ஆவேசம், நல்ல பயத்தில் மூழ்கி போயிருக்காங்க. ஏசு, நான் தான், பயப்படாதிருங்கள். உடனே இப்போ பேதருக்கு விசுவாசம் அதிகமாயிடுச்சு. ஆண்டவரை நீரேயானால் நடந்து வர்றான். நடந்தான், பேதருக்கு கடலை மேல் நடந்தான்னு போட்டிருக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், தண்ணியை பார்த்தோன்னே அமிழ்ந்து போகிறான். ஆண்டவரே ரட்சியுன்றான். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகம் இருக்குது, பயமும் இருக்குது, எப்படிங்க போய் சேர முடியும்? ஏசு படகில் ஏறினார், காற்று அமர்ந்தது. பயம் வரும்போதெல்லாம் ஏசு இருக்கிறார, காற்று படகுல இருக்காரான்னு பார்த்துக்கோங்க. ஏசு படகுல இருக்காரா. அதனால தான் சாவி தீரமாக சொல்கிறான், என்மே எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் பயப்படேன், யுத்தம் எழுப்பினாலும் பயப்படேன். எல்லாரும் எதிராக நிற்கிறாங்களா, பயப்படாதீங்க. எல்லாரும் எதிராக இருக்கீங்களா, பயப்படாதீங்க. கர்த்தர் கூட இருந்தால் ஒருத்தன் இல்லை, லட்சக்கணக்கில் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. 3வது காரியம், பழைய பயம். எனக்கு தெரிஞ்ச 2 பிரதர்ஸ் இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப ஊழியம் செய்வாங்க. நான் வாலிபனாக இருக்கும்போது அவங்க மிடில் ஏஜ். நிறைய அபிஷேக கூட்டங்கள் நடத்துனாங்க, நிறையா மனதுருக்கத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் இயேசு அழைக்கிறார் ஊழியங்களில் அந்த பயிற்சி எடுத்து மனதுருக்கம் அப்படியே கண்ணில் கண்ணீராக ஊற்றும். நமக்கு அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல அனாயிண்டிங், நல்ல தீர்க்கதரிசனம் உரைப்பாங்க. இந்த 2 பேரில் முதலாவது ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னா, ஹார்ட்டில் பெயின் வந்துட்டு. அப்போது அவர் டாக்டர்கிட்ட போனாங்க. கொஞ்ச நாள் ஜோம் நேரம் அப்புறம் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் சொன்னாங்க, ஒரு சர்ஜரி அவசியம், ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், ஒன்றும் பயப்படாதீங்க, நல்ல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, நாங்கள் பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணுறாங்க. அவர் சரின்றாரு.
அப்போ நீங்கள் அடுத்த வாரம் வந்துருங்க. வரல. இன்னும் பிரதர் நீங்கள் வரலையே அப்படின்னா, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்படியே இழுத்து 9 மாதம் 12 மாதம் ஆகி கடைசியில் செக் பண்ணுறாங்க, ஹார்ட் ஸ்வெல் ஆயிடுச்சு. சரி இப்போ கூட பிரச்சனை இல்லை, அந்த வால்வை மாற்றிடலாம் வாங்க அப்படின்னா அவர் பயப்படுறாரு, இன்னும் பயப்படுறாரு. கடைசியில் திடீர்னு ஒரு நாள் காலையில் நியூஸ் வருது, அவர் மரித்து போனார். அடுத்த ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அடுத்த பிரதர் இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு லேசாக வந்துட்டு பெயின். டாக்டர் போனால் டாக்டர் சொன்னாங்க, இது வர்றது தான் காமன் தான் சிலருக்கு, உழவு பழக்கங்கள்னால சர்ஜரி பண்ணணுன்ட்டார். சரி அவர் 3 days டைம் தாங்க அப்படின்னாரு. நல்லா ஜெபித்தார், போனார் பண்ணுங்க அப்படின்ட்டார். கடைசியில் அவங்க டாக்டர்ஸ் வந்து ஃபைனலாக செக்கப் பண்ணிடுவோன்னு பண்ணாங்க. பண்ணும்போது பார்த்தா சர்ஜரி தேவைப்படாதுன்னு நினைக்கிறோம், மாத்திரையிலே சரிப்படுத்திக்கலாம். இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஐயா, பயம் உங்களை மேற்கொண்டுச்சுன்னா நீங்கள் விழுந்துட வேண்டியதான். பழைய பயம். அப்போ அந்த இறந்து போனார் பார்த்தீங்களா, அவர் அடிக்கடி சொல்லுவாரான், என் ரிலேட்டிவ் இப்படி தான் போய் சேர்ந்தார், செத்து போயிட்டார். என் ரிலேட்டிவ் இப்படி தான் போனார், அது சர்ஜரிக்கு போனார், செத்து போயிட்டார். பழைய பயம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயம் தொடருதா? நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள். பயத்தை விரட்ட முதல் வழி பயப்பட மாட்டேன்னு அறிக்கை செய்வது தான் பயத்தை விரட்ட முடியும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம யோசிக்க ஆரம்பித்தா சாத்தனம்னா டக்குன்னு அப்படியே டிவியில் வர்ற மாதிரி சருன்னு சினிமா எடுத்து நம்மளை முன்னாடி அப்படியே நிப்பாட்டி நம்மளை என்ன பண்ணிடுவான், பயத்திலேயே தூங்க விட மாட்டான். பயம் வியாதியை பெருக பண்ணும். நம்ம கவனமாக இருக்க வேண்டியது. ஸோ முதலாவது காரியம் சொன்னேன், ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே சரியான உறவை வைத்து கொண்டால் நமக்கு சமாதானம், பயத்தை மேற்கொள்ளலாம். இரண்டாவது காரியம், ஆண்டவர் சொன்னதை செய்வதற்காக நம்ம யாரை பார்த்து பயப்படக்கூடாது, நம்ம நெருங்கி இருக்கிறவங்களை பார்த்து பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியே வரிவிக்கும். பயப்பட மாட்டேன், நான் கர்த்தரை பற்றி கொள்ளுவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் சொன்னதை செய்வேன், அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ மனுஷர்களால் வர்ற பயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், விரட்டி அனுப்புவார். உன் கூட கர்த்தர் இருக்கிறத விரட்டி அனுப்புவார். பயப்படாதீங்க. நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் இருந்தீங்க, மனுஷன் கர்த்தரை பார்த்து என்ன செய்வான், ஓடியே போயிடுவான். மூன்றாவது காரியம், பழைய பயம். பழைய அனுபவங்களில் கிடைக்கிற அதனால் வந்த தாக்கத்தை இன்னும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் யார், கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்றைக்கி விசுவாசத்தை வளர்ந்துருக்கீங்க. 5 வயசு பையன் சைக்கிள் ஓட்டுறதுக்கு விழுந்துருப்பான், நீ 50 வயசு ஆளுமா விழுந்துட்டு இருப்பாரு. அப்போ ஆவியில் நீங்கள் வளரும்போது நீங்கள் பலனை நினச்சிக்கலாம், சாத்தானை மேற்கொள்ளக்கூடணும். தாவீது சிங்கத்தையும் கழிச்சான், கரடியையும் கழிச்சான், கோலியாத்தையும் கழிச்சான். எனக்கு அனுபவம் வந்து சிங்கத்தை கழிச்சுதாங்க பயம். இவங்க கோலியாத்துங்க ஒரே ஒருத்தன் தாங்க, இவ்வளோ உயரமாக இருக்காங்க, ஐயோ அவன் கையில் பட்டம் இவ்வளோ பெருசாக இருக்குங்க. சவுல் சொல்கிறான், எப்பா அவன் சிறு வயது முதலே யுத்த வீரன், உன்னால் யுத்தம் பண்ண முடியாது, நான் அவனை மேற்கொள்ளுவேன். நான் போய் அவனை தலையை அவன் பட்டயத்தை வச்சே வெட்டி என்ன பண்ணுவேன், தூக்கிடுவேன்ட்டான். ஏதன் சொல்லுது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. சவுல் கேட்குறான், அந்த சிறு பிள்ளையன் யார்? உடனே அப்படியே சொல்கிறான், ஐயோ ஆண்டவனே எனக்கு தெரியவே தெரியாதுன்றான், நான் பெத்லெகேமின் ஈசாய் என்னுடைய குமாரன். யார் முடியுதுன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் சாதிப்பீங்க. என்னங்க இதெல்லாம் முடியாதுங்க, ட்ராப் பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃபீஸில். என்கிட்ட கூடிய ஃபைலை நான் பார்த்துக்கிறேன். என்னையா நீங்கள் பயந்தா மொத்தமும் போயிடும், பயப்படலைன்னா மொத்தமாக நம்ம கைக்கு வந்துடும். நாலாவது காரியம், யாரோ ஒருத்தர் கடனுக்கு பயப்படுறீங்க, கடனுக்கு பயந்துக்கிட்டே இருக்கீங்க. கடனுங்க பயப்படாமல் செய்ய முடியுன்றீங்களா? கடனும் காலு கீழே தான். நான் வானத்தின் பல்லகனியை திறந்து நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பயப்படாதீங்க. வியாதிக்கு பயப்படலாங்க, ஆனால் கடனும் பயப்படுறேன், அதுவும் பாவம் தான். கர்த்தர் எனக்கு வானத்தின் பலகனியை திறப்பார், பலகனியை திறப்பார். தேங்க்யூ ஜீசஸ். நாலாவது காரியம் பாருங்க, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 9-10. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாய், ஆனால் முதல் நீயும் உன் வேலைக்காரனை பூராவும் சேனை இடத்துக்கு போய். முதல்ல கிதியோன் பயத்தை மேற்கொண்டு தேவனோடு சமாதானம் ஆனான், அப்படித்தானே?
இரண்டாவது கிதியோன் அப்பாவுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் ஊர் பயப்படாமல் பலிபீடத்தை இடித்தான். மூன்றாவது கிதியோன் பயப்படாமல் 300 பேரை கூட்டிகிட்டு கொண்டு போய் மீதியானியின் பாளையத்தை முறியடித்தான். அதுக்கு முன்னால் ஒரு காரியம் நடக்குது. கிதியோன் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ போக பயப்பட்டாயானால், அவனுக்கு சும்மா சொல்லலைங்க, அவனுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துச்சு, கிதியோனுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்போ நீயும் பூராவும் என்ன பண்ணுங்க, அந்த சேனேட்டரை போங்கன்றாங்க. போன உடனே ஒருத்தன் சொல்கிறான், டேய் நேற்று சொப்பனம் கண்டா, நம்ம பாளையம் அப்படியே விழுந்துருச்சு, மீதியானியருடைய சரி இஸ்ரவேல் ஜனங்கள மத்தியிலிருந்து உருண்டு வந்த ஒரு அப்பம் நம்மளுடைய கூடாரத்தில் விழுது, நம்மளுடைய கூடாரம் விழுந்து போச்சு. இதை கேட்ட உடனே தான் கிதியோனுக்குள்ள தைரியம் வருது. வந்து யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு ஜனங்கள் பண்ணுறான், கூட்டி கொண்டு போகிறான். கர்த்தர் சொல்கிறாரு, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவருக்கு நீங்கள் கூட இருந்து உலகத்தை பயப்படாமல் இருந்தீங்கன்னா, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாகவே ஒப்பு கொடுத்து விடுவார். ஒப்பு கொடுத்தல் என்பது ஜெயிப்பதற்கு அடையாளம். ஸோ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, போ அதை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்வார். அதே மாதிரி வேதத்தில் அவசியம் கடற்கரை மணலை போல மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகள் அத்தனையாய் இருந்தாங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொல்லி கிதியோன் போகும்பொழுது ஒரு பட்டயத்தை ஒரு விதமாக கொண்டு வந்து அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணார், கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் கையில் உங்களுடைய எதிராக இருக்கிற சூழ்நிலையை ஒப்பு கொடுக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்யணும், பயத்தை மேற்கொள்ளணும். யோனத்தானும் அவனுடைய ஆயுதம் இருக்கிறாங்க. சவுல் பயந்துக்கிட்டு இருக்கான். பெலிஸ்தர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, யுத்தம் பண்ணுறது கூடி வந்துட்டாங்க. இப்போ சவுல் பயந்துக்கிட்டே இருக்கான், யோனத்தானும் அவனுடைய ஆயுதம் என்ன பண்ணுறாங்க, போவோம், கர்த்தர் நமக்காக எதையாகிலும் செய்வார். அவங்க 2 பேரும் போகும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்க அப்படின்றாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, போன்றாரு. அவருக்கு முன்பதாக பெலிஸ்தர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இப்போ பயந்துக்கிட்டு காட்டுக்கு போனான் பாருங்க, அவன்லாம் வந்துட்டான். பயந்துக்கிட்டு பெலிஸ்தரோட போய் சேர்ந்தான் பாருங்க, அவன்லாம் வந்துட்டான். ஸோ இஸ்ரவேலர்கள் மொத்த பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பெலிஸ்தரை முறியடிச்சாங்க. என்றைக்குமே ஆண்டவரை நம்பி ஒரு காரியத்தை துவங்குறீங்களா, கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து துவங்களா, அந்த காரியத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உங்கள் கையில் என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார். ஆஃபீஸில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க, எதிராக பேசுகிறாங்க, எதிராக செயல்படுறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை நம்பி போங்க, அவனை கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுப்பார். உன்னுடைய வழியில் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிப்பது தான் சத்துருவை மேற்கொள்ள முடியும், சத்துரோட யுத்தம் பண்ண முடியும். விசுவாசம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. அன்றைக்கி ஒரு காரியத்தை தியானித்து கொண்டே இருந்தேன், அது எனக்கு கொஞ்சம் ரீச்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படின்னா, யவீரு வேகமானுட்ட வர்றான், வந்து என்ன பண்ணுறான், அவனுடைய பாத்தில் விழுந்து என்ன பண்ணுறான், ஆண்டவரே என்னுடைய குமார்த்தி மரணாவஸ்தைப்படுறா, நீ வந்தவளை சுகமாக்கும் அப்படின்னு ஒரு இதில் போட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்பொழுது தான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மீது உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, திரளான ஜனங்கள் நிற்கிறாங்க, அவங்களை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே எதிர்ப்பு நாளாக போகிறாரு. கொஞ்சம் தூரம் போனவுடனே வீட்டு சமயமாக வரும்போது ஒருவன் யவீரிட்டவன் சொல்கிறான், போதுற வருத்தப்படுத்த வேண்டாயா, உன் பிள்ளை செத்து போச்சு அப்படின்றான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசத்தோடு ஆண்டரை கூட்டு போகிறவனுக்குள்ளே இப்போ என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு, அங்குள்ள எல்லாரையும் அடிச்சு விரட்டுறாரு. வெட்டிட்டு போய் அந்த பிள்ளையுடைய கையை பிடிச்சி எடுக்கிறாரு, எழுமிட்டா. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த யவீரு பயப்படாமல் இருந்திருந்தான்னா இந்த வியாதி வந்திருக்கும். இந்த யவீரு விசுவாசத்தோடு இருந்திருந்தானா இந்த வியாதி இந்த பிள்ளைக்கு வந்திருக்குமா, ஒரு வந்திருக்காது. ஏன், பயத்தினால் வந்த வியாதி, பயத்தினால் வந்த மரணம், இப்போ பயத்தினால மேற்கொள்ள பார்க்குது, உயிர்த்தெழுதலை. ஆனால் இயேசுவானவர் என்ன பண்ணார் தெரியுமா, பயத்தை வெளியே அனுப்பினார், பிள்ளையை கை பிடிச்சார். நீங்கள் பயந்தீங்கன்னா மரணம் வரைக்கும் போகலாம், நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா மரணத்தையே ஜெயித்து வெளியே வந்து விடலாம். அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள கிதியோனுக்கு முதல்ல வெளியே பார்த்தான் பயம், பலிபீடத்தை பார்த்து பயம், மிதியானியரை பார்த்து பயம், அப்புறம் தன்னோடு இருந்த ஜனங்கள் மத்தியிலுக்குள்ள அவங்களுக்குள்ளே இருந்த பயம். ஆனால் இப்போ கடைசியாக அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்துட்டு யுத்தம் பண்ணுறதுக்கு.
கர்த்தர் அவனை ஒப்பு கொடுத்தார், அவர்களை ஒப்பு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க வல்லமையாக இருக்கார். ஏன் தெரியுமா? இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்குறார். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு பயம் இருக்கா? அந்த பயம் இருந்ததுன்னா துக்கம் இருக்கும். துக்க நாட்கள் துக்கம் இருக்கும். பயத்தை மேற்கொள்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும். எப்படி சமாளிக்க போகிறனோ, எப்படி லோன் அடைக்க போகிறனோ, எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறனோ, எப்படி இந்த வீட்டை கட்ட போகிறனோ, ஐயோ இந்த வீடு கைவிட்டு போயிடுச்சு, இனிமேல் எப்படி அடுத்த வீடு வாங்குறது, விலைவாசியெல்லாம் இப்படி இருக்குத. பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பயத்தை விசுவாச அறிக்கையினால் மேற்கொள்ளுங்க. 1 லட்சத்துக்கு வீடு வாங்கும் போதும் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 1 கோடிக்கு வீடு வாங்கும் போதும் 4 கோடிக்கு விடும்போதும் கொடுத்தது யார்? அவர் தான், அவர் தான், ஆண்டவர் தான். எத்தனை மடங்கு அதிகமானாலும் கொடுப்பவர் யார்? ஆண்டவர். அவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசிச்சிங்கன்னா போதும். அது எப்படிப்பட்ட சேலஞ்சிங்காக இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் செய்யும், நடக்கும். செருபாபேலே, உனக்கு முன்பாக இந்த பெரிய பர்வதம் எம்மாத்திரம் சமபூமியாகும். கிருபை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் பயப்படுறதுக்காக நாம் அழைக்கப்படவில்லை, நாம் மேற்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பயப்படுவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பயப்படுவதற்காக நம்ம அழைக்கப்படலை, சுதந்திரிக்க முடிய அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த அழைப்பில் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கூட இருந்து நம்மளை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்கம் முடிந்து போகும் சொன்னாரா? ரொம்ப நாளாக துக்கம் இருக்கையா, ரொம்ப நாளாக துக்கம் இருக்கையா. எப்படி முடியும்? ஏமாந்துருவனோ, என்ன ஏமாத்திடுவாங்களோ, என்ன செய்வேன், எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவேன், புரியலையே. கர்த்தரை விசுவாசிச்சா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு சில நிமிடங்கள் எழுப்பினே ஆண்டு சமூகத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்கேயாவது பயம் இருக்கா? அடிக்கடி பயம் வருதோ? வசனம் கேட்கும்போது பலப்படுறீங்களோ, ஆனால் திரும்பி பயம் வருதா? காலை எழுப்பினோடனே பயம் வருதா? பிள்ளைகளை கொடுத்த பயம் இருக்கா? என்ன விசுவாசின்னு நினச்சிட்டு போனேன், ஏசு ஏசுன்ட்டு போனேன், இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறது உங்கள் காதில் கேட்குதா? ஏசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் விட்டு வந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் வருதா? பயத்தின் சத்தங்கள் வருதா? உங்கள் வியாதி உங்களை மிரட்டுதா? உங்களுடைய பலவீனம் உங்களை மிரட்டுதா? உங்களுடைய சுகவீனம் உங்களை மிரட்டுதா? ஒருவேளை உங்களுடைய பண தேவை மிரட்டுதா? கர்த்தர் சொல்கிறாரு, பயத்தை மேற்கொள்ளு, நீ தேசத்தை சுதந்திரிப்பாய். பயத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் 40 வருஷம் இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நீங்கள் இன்றைக்கு பயத்தை மேற்கொள்ளுங்க. பயத்தோடு தங்களுடைய கானான் தேசத்தை பார்த்தவங்க அதை சுதந்திரிக்கவில்லை, வனாந்திரத்தில் அழிந்தாங்க. ஐயோ அவங்க ஏனோக்கியர், நாங்கள் வெட்டுக்கிளி, அவங்க ஏனோக்கியர், நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் அங்கே அழிஞ்சாங்க. ஆனால் காலேப் சொன்னார், கர்த்தர் நம்மோடு இருந்தால் தேசத்தை சுதந்திரிப்போம்னு சொன்னான். அப்படியே சுதந்திரிச்சாங்க. காலேப்பும் அவன் சந்ததியும் சுதந்திரிச்சாங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் பிள்ளைகளும் சுதந்திரிப்பாங்க. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, மண்ணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. என்னை துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்முயமே, இயேசுவின் நாமமே தாங்கும் தம்முயமே, இயேசுவின் நாமமே என்னை துதி செய்வார், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே,
அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வார். பௌர்ணமி, அமாவாசை, கேலண்டரை பார்க்குற சகோதரி பயப்படாத. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். தேங்க்யூ கோலிஸ். கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்கு முன்பாக உனக்கு கிரீடத்தை வைக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு கடனை யோசிக்கிற நீ நாளை கடனை கொடுக்கும்படியாய் தேவனால் ஐஸ்வர்யவனாய் மாறுவாய். தேங்க்யூ ஜீசஸ். உன் பலவீனத்தை பார்த்து பயப்படாத. அந்த பலவீனமே உனக்கு மறந்து போகும். கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உன்னை மற்றவங்க பேசுகிறாங்க, பயப்படாத. இந்த பேசுகிற வாயை கர்த்தரை அடைச்சி உனக்கு மகிமையை தருவார். தேங்க்யூ ஜீசஸ். கிதியோனுடைய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கிதியோனுடைய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பயப்படாதே. நீ எதிராக இருக்கிற காரியங்களை மேற்கொள்வாய். மக இறக்கமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை விளக்க ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் எழுந்திருந்த தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பிள்ளைகளையும் என்னையும் கூட நீங்கள் பலப்படுத்திருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிச்சயமாகவே கிதியோனை போல நாங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மனுஷர்களை ஆண்டவரே அவர்கள் தருகிற பயங்களை பிரச்சனைகளை மேற்கொள்ள கிருபை பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.